ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். திஸ் இஸ் ஃபரீதா. நம்ம வீடுகளில் வந்து குட்டி குழந்தைங்க இருந்துச்சுன்னா அதை வந்து குளிக்க ஊற்றும் போது ஒரு பெரிய பாத் டப்பில் வச்சு தான் அது குளிக்க ஊற்றுவோம். ஸோ குளிக்க ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பேபியை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு அந்த பாத் வாட்டர் எல்லாமே நம்ம வந்து வெளியில் தான் அனுப்புவோம். இது வந்து கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சில்லியாக இருக்கும். ஆனால் இது ஆக்சுவலி ஒரு ஜெர்மனில் இருக்கிற ஒரு ப்ராவர்ப். என்னென்னா, டோன்ட் த்ரோ த பேபி அவுட் வித் த பாத் வாட்டர். நம்ம வந்து அந்த தண்ணி, குளிக்க வச்ச தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அதை நம்ம வெளியில் தான் கொட்டுவோம். ஆனால் பேபி வந்து ரொம்ப முக்கியமான எசென்ஷியலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ராவர்போட மீனிங். நம்ம லைஃப்பில் நிறைய இடங்களில் இப்படி தான் நம்ம ஒரு தப்பு செய்கிறோம். ஒரு கெட்ட விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம நல்ல விஷயத்தையும் சேர்த்தே ரிஜெக்ட் பண்ணிடுவோம். எத்தனையோ வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், எத்தனையோ வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டே வந்து ஒரு சின்ன கசப்பான இன்சிடெண்ட்டை வச்சு டோட்டலாகவே அது மொத்தமும் வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ எப்போ எந்த விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணாலும் அதை யோசித்து ரிஜெக்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன தப்புக்காக நீங்கள் மொத்த நல்ல விஷயத்தையுமே இழக்கிறது நல்லது கிடையாது. தட்ஸ் 1 minute. See you tomorrow.